வெல்கம் டு தமிழ் கேர்ள்ஸ் சேனல். இன்றைக்கி இந்த சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைக்ரோ டாஸ்க் நியூ மெத்தட் படி எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஐடிக்கு லாகின் பண்ணிக்கோங்க. ஐடியை லாகின் பண்ணி போங்க. போயிட்டு ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு வீடியோ வரும். கீழே போய் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஹலோ டீம் மெம்பர்ஸ், வெல்கம் டு SBO. இந்த வீடியோவில் டுடே டாஸ்க்கு ட்ரைனிங் டாஸ்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ட்ரைனிங் டாஸ்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டுடே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது பாருங்கள். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் இருக்கும். இந்த பேஜில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டவுன்லோட் டாஸ்க் இமேஜ்னு இருக்குது பாருங்கள், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு இந்த இமேஜுக்கு ஹேஷ்டாக் கொடுத்துருப்பாங்க டிஸ்கிரிப்ஷன். அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ஃபேஸ்புக்கில் போயிட்டு பேஸ்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அந்த இமேஜுக்கு ஒரு 5 வேர்ட்ஸ் ஓனாக நீங்கள் தான் டைப் பண்ணணும். அடுத்தவங்க நான் டைப் பண்ணியிருக்கிறத பற்றி நீங்களும் டைப் பண்ணக்கூடாது. நம்ம அதில் டவுன்லோட் பண்ண இமேஜை இங்கே நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இங்கே வந்து பப்ளிக் ஃப்ரெண்ட்ஸுன்னு இருக்குதா, ஃப்ரெண்ட்ஸுன்னு இருந்துன்னா பப்ளிக்குன்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களோட இமேஜ் அப்ரூவல் ஆகும். நீங்கள் வந்து இமேஜை போஸ்ட் பண்ணி பப்ளிக்கில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போயிட்டு ஃப்ரெண்ட்ஸுன்னு மாற்றிக்கக்கூடாது. ஏன்னா அப்புறம் திரும்பவும் டிக்ளைன் தான் ஆகும். இதில் வந்து நீங்கள் 5 வேர்ட்ஸ் வந்து ஓன் வேர்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து இதுக்கு கீழே தான் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காப்பி பண்ணோம்ல ஹேஷ்டேக், அதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணணும். இப்போ வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு போஸ்ட் பண்ணிவிடுங்க. போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த இமேஜை லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னு சொல்கிறோம் பாருங்கள். இப்போ போஸ்ட் பண்ணிவிடுவோம். இப்போ இந்த இமேஜ் வந்து இது உங்களோட நேமு அண்ட் வந்து இந்த ஹேஷ்டேக் எல்லாமே தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். இது வந்து தெரியணுங்கிற அவசியம் இல்லை, சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்படி தான் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். உங்களோட ஃபஸ்ட்டு அந்த பேஜ் வந்து நல்லா தெரியணும், சரிங்களா? இப்போ இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி தான் இந்த இமேஜ் இருக்கணும். இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டேன் பாருங்கள். இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டேன் பாருங்கள். இப்போ டுடே டாஸ்கில் போயிட்டு வீடியோ பார்த்துட்டு கீழே ஃபோட்டோ டாஸ்க் பேஜ் போய்க்கோங்க. வீடியோ முடிஞ்சதும் நீங்கள் இமேஜ் எப்படி அப்லோட் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டோம். கோ டு டாஸ்க் பேஜை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் எந்த சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்கீங்க, ஃபேஸ்புக் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட லிங்க்கை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து சூஸ் ஃபைல்னு இருக்குது பாருங்கள். இதில் போயிட்டு நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம்ல, அதை வந்து நம்ம இங்கே வந்து ஷேர் பண்ணணும். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் எப்படி அந்த இமேஜ் அந்த ஹேஷ்டேக் வந்து தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். ஏதாவது மாற்றி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது போய் சப்மிட் ஆகாது, திரும்பவும் பண்ண சொல்லும். நான் சொன்ன மாதிரியே ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ சப்மிட் கொடுங்க. திரும்பவும் டாஸ்க் ஒன்ஸ் எவ்ரி 7 டேஸ்னு வருது. நான் ஆல்ரெடி முடிச்சிட்டேன். இது வந்து உங்களுக்காக தான் நான் வந்து இப்போ இந்த வீடியோ எடுத்தேன். நான் சொன்ன மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தால் மட்டும்தான் சப்மிட் ஆகும். அந்த இமேஜு
அந்த ஹேஷ்டாக் ஓரளவுக்கு கீழே தெரியணும், மேலே இருக்க அந்த 5 வேர்ட்ஸும் தெரியணும். தெரிஞ்சால் மட்டும்தான் சப்மிட் ஆகும். இப்படி தான் நீங்கள் டாஸ்க் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே பை மோட்டில் வந்துட்டு எப்படி ஆப் டவுன்லோட் பண்ணுறதுங்கிற பற்றி வீடியோவும் அண்ட் இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க் எப்படி பண்ணுறங்கிற வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே ஆட் பண்ணுறேன். போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.